நடிகர் வடிவேல் தமிழ் திரைப்பட நடிகரும் பின்னணி பாடகரும் ஆவார். இவர் மதுரையைச் சேர்ந்தவர். 1988இல் டி. ராஜேந்தர் இயக்கிய என் தங்கை கல்யாணி என்ற திரைப்படத்தின் மூலமாக தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமானார். இவர் இயற்பெயர் குமார வடிவேல். இவர் பிறப்பு செப்டம்பர் 12, 1960. இவர் பிறந்த இடம் மதுரை. இவரது பெற்றோர்கள் தந்தை நடராஜன் பிள்ளை, தாயார் பாப்பா சரோஜினி அம்மாள். இவரது மனைவி பெயர் விசாலாட்சி. பிள்ளைகள் கன்னிகா பரமேஸ்வரி, கார்த்திகா, கலைவாணி, சுப்பிரமணியன். செப்டம்பர் 12, 1960 நடராஜன் பிள்ளை மற்றும் பாப்பா என்னும் சரோஜினி ஆகியோருக்கு மகனாக பிறந்தார். இவருக்கு விசாலாட்சி என்ற மனைவியும், கன்னிகா பரமேஸ்வரி, கார்த்திகா, கலைவாணி ஆகிய மகள்களும், சுப்பிரமணியன் என்ற ஒரு மகனும் உள்ளனர். திரைப்படங்களில் நடித்த பின்னர் பணம் புகழுடன் வசதியாக வாழ்ந்தாலும் தனது கடந்த காலத்தில் ஏழ்மையோடு போராடிய மறக்காத வடிவேலு தனது மகன் சுப்பிரமணியனுக்கு சிவகங்கை அருகே உள்ள திருப்புவனத்தில் ஒரு கூரை வீட்டில் வசிக்கும் ஏழ்மையான குடும்பத்தில் புவனேஸ்வரி என்ற பெண்ணை திருமணம் செய்து வைத்தார். பள்ளியில் படித்த அனுபவம் என்பது இவருக்கு கிடையாது. நண்பர்களுடன் இணைந்து சிறு நாடகங்களை மேடையில் அரங்கேற்றியுள்ளார். அந்த நாடகங்களில் நகைச்சுவை கதாநாயகன் நடித்துள்ளார். இவருடைய தந்தை இறந்து விடவே குடும்பம் மிகவும் வறுமைக்குள்ளானது. மதுரையில் உள்ள புகைப்படங்களுக்கு கண்ணாடி ஃப்ரேம்கள் செய்யும் ஒரு சிறிய கடையில் வேலை செய்து வந்தார். அந்த தருணத்தில் நடிகர் ராஜ்கிரண் ஒருமுறை அவருடைய ஊருக்கு சென்ற பொழுது எதிர்பாராத விதமாக அவருடைய அறிமுகம் கிடைக்கியது. அதன் அடிப்படையில் சென்னைக்கு வந்து சேர்ந்த வடிவேலு ராஜ்கிரண் அலுவலகம் மற்றும் வீடு என அவருக்கு தேவையான எல்லா வேலைகளையும் பார்த்து வந்தார். டி. ராஜேந்திரன் இயக்கிய என் தங்கை கல்யாணி திரைப்படம் மூலம் தமிழ் திரைப்பட உலகிற்கு அறிமுகமானார். ராஜ்கிரண் தான் நடித்த என் ராசாவின் மனசிலே திரைப்படத்தின் வடிவேலுவை திரையில் அறிமுகப்படுத்தினார்.